சாதனை பெண்கள் CIT வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்த நிறைய ஃபீட்பேக்ஸில், அதாவது நான் போட்ட வீடியோஸில் வந்த நிறைய ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட மெட்டீரியல்ஸ் வேணும்னா என்னை அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணி கிட்டாகவே தரேன். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆரி எம்ப்ராய்டரினா அந்த ரிங்கு செட்டு நீடில், அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ராய்டரி கற்றுக்குறீங்க, ரிப்பன் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ரிப்பன் எம்ப்ராய்டரி மெட்டீரியல், அதாவது நீடில், எம்ப்ராய்டரி ரிங்கு, அந்த ரிப்பனு கிளாத்து கொஞ்சம் இது வேணும்னாலும் நான் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன். பை கொரியர் எங்கே இருந்தாலும் பை கொரியர் அனுப்பி விடுறேன். நீங்கள் நான் அப்ரோச் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்டு நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஆச்சாரி வச்சு தான் ரெடி பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ரெடிமேடாக கிடைக்கிற ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது, அதாவது லைஃப் வரமாட்டேங்குது. அதுக்காக ஆச்சாரி வச்சு ரெடி பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் லாங்கில் இருந்தாலும் சரி பை கொரியர் அனுப்பிச்சி விடுறேன். அதே வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணுற ஆரி ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். எப்படின்னு பார்க்கலாங்களா? என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு பார்க்கலாம். ரெடிமேடாகவே ஸ்டாண்டு வந்து நிற்கிற மாதிரி செய்யலாம். இது வந்து நான் கொரியர் அனுப்பணுங்கிறதுக்காகவே தனித்தனியாக செப்பரேட்டாக ரெடி பண்ணி இது நான் கொரியர் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க செட் பண்ணி அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை நான் எப்படி செட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா கொரியர் ரிசீவ் பண்ணவங்க இதை நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், திரும்ப அந்த ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் பண்ண தேவையில்லை. தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாண்டு, அதாவது நிற்க வைக்கிறதுக்காக 4 ஸ்டாண்டு, கீழே பேஸு, அதுக்கப்புறமா இதை நிற்க வைக்கிறதுக்காக ஸ்க்ரூவு, 4 ஸ்டாண்டுக்கும் 4 ஸ்க்ரூவு, நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 சைஸில் ரிங்கு தரேங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப சின்ன டிசைன்லாம் போடும்போது சின்ன ரிங்கு போதும், ஓரளவுக்கு பெரிய டிசைன் போடுறீங்கன்னா அதுக்காக பெரிய ரிங்கும் நான் ரெடி பண்ணி தந்திருக்கேன். கொரியர் ரிசீவ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்கள் ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 சைஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பெருசு ஹோல்குள்ளே வச்சு நீங்கள் டைட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய ரிங்கு ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த எம்ப்ராய்டரி ரிங்கை பெருசை ஃபிக்ஸ் பண்ணலாம். சின்னது நீங்கள் அதாவது முன்னாடி இருக்கிறதுக்குள்ளே போட்டிங்கன்னா சின்ன ரிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் பெரிய ரிங்கை சின்ன ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இந்த பாருங்கள், இதுக்கு நேராக நான் இப்படி வச்சிடுறேன். வச்சுட்டு இதை எப்படி ஹோல்குள்ளே விடுறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் உள்ளே அழுத்திக்கிட்டாலும் ஓகே, இல்லை சும்மா ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ வச்சு மட்டும் இதை பாருங்கள் பேக் சைடில் இப்படி இழுத்துட்டேன். இதுவே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அடுத்த ஸ்டாண்ட் வைக்கிறேன் பாருங்கள். நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க ஆரி எம்ப்ராய்டரி வந்து. நான் இன்னும் வந்து நாட் கூட உங்களுக்கு ஆனால் சொல்லி கொடுக்கல தான், பட் வந்து பேசிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்ததுக்கு அப்புறமா நாட் நான் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகி கண்டிப்பாக எல்லாருமே ஆர்டர்ஸ் போடுவீங்க. ப்ரைடல் ப்ளவுசஸ் தான் நிறைய வரும்ன்ட்டு இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசைனர் ப்ளவுஸ் போடாத லேடிஸ்லாம் கிடையவே கிடையாது. அதனால் நல்லா அவங்க போடுறாங்க. ரொம்ப சிம்பிள் டிசைன் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாண்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ராங் நமக்கு போதும். நல்லாவே நீங்கள் வந்து எத்தனை தடவை அதில் ஒர்க் பண்ணாலும் சரி இப்படியே இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹைட்டில் தான் இருக்கணும். சின்ன ரிங்கு தான் செட் ஆகும்னு சொன்னேன். சின்ன ரிங்கை எடுத்துட்டு இந்த பாருங்க கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுதுங்களா? அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் இங்கே கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ண வேண்டியது தான். இந்த ஹைட்டுக்கு தான் இருக்கும். இந்த வீடியோ நான் முக்கியமாக போட்டதுக்கு காரணம் என்னென்னா இன்னும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி அடுத்து நான் நாட் சொல்லி தரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொரியர் கிடச்சவங்க, இந்த மெட்டீரியல் கையில் வச்சுருக்கவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். யாருக்காவது இந்த ரிங்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த எம்ப்ராய்டரி மெட்டீரியல் மட்டும் இல்லைங்க, இப்போ டெய்லரிங்க்கு ஃபேப்ரிக் கிளாத் வேணும், நூல் வேணும், ஊசி வேணும், A to Z எந்த மெட்டீரியல் நான் போடுற எல்லாத்துக்குமே கிட்டு மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா என்னை அப்ரோச் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸை அனுப்பி வச்சுட்டு அதை நம்ம எப்படி செய்யணும்னு என்ன வீடியோஸை பார்த்து நீங்கள் செய்யலாம். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.